Hi friends, இன்னைக்கு Ghaith Trading and Industrial Service Limited கம்பெனியை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க. அதனால தான் இந்த கம்பெனியை இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இந்த கம்பெனியை பத்தி டீடைல் ஃபுல்லாவே இந்த வீடியோல இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். Ghaith Trading and Industrial Service Limited இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிங்க. இந்த கம்பெனி கத்தார்ல அல்ரயான் சிட்டில தான் இந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி 2005ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய லீடிங் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ட்ரக்கு பிளஸ் மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன சர்வீஸ்ல எல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க இல்லைன்னா இல்லை இவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வேக்யூம் ட்ரக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேங்க் கிளீனிங், பண்டில் புல்லிங், அப்ரசிவ் வாட்டர் ஜெட் கட்டிங், வாட்டர் வேஸ்ட் பேக்கேஜிங், லைஃப் சப்போர்ட் யூனிட்ஸ், பைப்லைன் பிக்கிங், ஹைட்ரோ டெஸ்டிங், நைட்ரோஜன் பர்ஜிங், ரெண்டல் சர்வீஸ், கேட்டலிஸ்ட் ஹேண்ட்லிங், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற சர்வீசிங் ஆக்டிவிட்டீஸு. இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் கிளைண்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தார் பெட்ரோலியம், கத்தார் கேஸ், ராஸ் கேஸ், ஓரிக்ஸ் ஜிடிஎல், டால்ஃபின் எனர்ஜி சிஸ்டம், கத்தார் பெட்ரோலியம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்கோ. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேஜரான கிளைண்ட்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனியில் என்னென்ன ஒர்க்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ பார்க்கலாம். கத்தார் பெட்ரோலியம், இந்த கத்தார் பெட்ரோலியம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையவே கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது. இவங்களுடைய மெயினான ஒர்க் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்லேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆயில் ஸ்பில்லேஜ் ஆச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது, கெமிக்கல் கிளீனிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலையாக இருந்திருக்குது மெயினாக. அப்புறம் ஷட் டவுன் எடுக்கும்போது வெசலில் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லட்ஜை கிளீனிங் பண்ணுறதுக்கான வேக்யூம் ட்ரக்கு இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தார் பெட்ரோலியத்துக்கு பண்ணியிருக்காங்க. ராஸ் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைனில் பிகிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோர் வாட்டரை டேங்க்ல இருந்து ஷிப்புக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் ட்ரக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாஷிங், கிளீனிங், ஸ்லட்ஜ் ரிமூவல் சொல்லிட்டு டேங்க், அதாவது மெயினான டேங்க் பார்த்தீங்கன்னா கிளீனிங், வாஷிங், ஸ்லட்ஜ் ரிமூவல், கெமிக்கல் கிளீனிங் சொல்லிட்டு மேன் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸுக்கு வேண்டி ஓரிக்ஸ் ஜிடிஎல்ல பார்த்தீங்கன்னா டிவேக்சிங் பண்ண கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷட் டவுன் ஆக்டிவிட்டீஸில் ரியாக்டர் கெமிக்கல் கிளீனிங்க்கு ஆட்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்ரஸர் வித் ஆப்ரேட்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டல் சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது இவங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஹை ப்ரெஷர் அண்டு அல்ட்ரா ஹை ப்ரெஷர் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவங்க ஸ்டீம் ஜென்ரேட்டர் பாய்லர் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல் ஸ்டீம் ஜென்ரேட்டர் பாய்லர் பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் கிளீனிங் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் கெமிக்கல் கிளீனிங்கும் இவங்க பண்ணுறாங்க. கத்தார் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டீஸ்லட்ஜிங், கெமிக்கல் கிளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வேக்யூம் ட்ரக்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓரிக்ஸ் ஆக்டகனல் பெட்ரோலியம் இங்கே பார்த்தீங்கன்னா செக் வால்வ் கிளீனிங்கு, டேங்க் கிளீனிங்கில் இருந்திருக்காங்க. கேப்கோவில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் ஆப்ரேட்டிங் பம்பு வித் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. பம்போட கெப்பாசிட்டி 1200 மீட்டர் பர் ஹவர்ஸ். அந்த பெரிய பம்பு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர் ப்ளஸ் பம்பு இன்னும் ரெண்டல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரெண்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர் கம்ப்ரஸர் வித் ஆப்ரேட்டர் ரெண்டல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்கோ கொடுத்துருக்காங்க. டால்ஃபின் எனர்ஜி லிமிடெடுக்கு பார்த்தீங்கன்னா பண்டில் புல்லர் அண்ட் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் டால்ஃபின் எனர்ஜியில் பண்ணியிருக்காங்க. QPD கத்தார் பெட்ரோலியம் டிஸ்ட்ரிக்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கஃபோல்டிங் ஆக்டிவிட்டீஸ் இவங்க QPDக்கு பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜரான ஆக்டிவிட்டீஸ் கத்தாரில் இருக்கக்கூடிய மேஜரான ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. ரெண்டாவது இந்த கம்பெனியோட வெப்சைட் www.alghithaiqatar.com. இதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. வெப்சைட்டோடைய வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அவங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் இருக்கும். ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்னென்ன ஒர்க் என்னென்ன ரிஃபைனரிஸில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸில் தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது வேகன்சி இருந்துச்சுன்னா அவங்க கேரியரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்லேயே கிடைக்கும். ஓகேங்களா. இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது, இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. இவங்க வந்து மேன் பவர் ப்ளஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து ரெண்டலுக்கு வந்து கொடுக்குறவங்க. ரெண்டாவது இவங்க சர்வீஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிவேக்சிங், அதாவது ஸ்பில்லேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. டிவேக்சிங், ஆயில் கிளீனிங், டிவேக்சிங்கு, ஆயில் கிளீனிங்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நைட்ரஜன் பர்ஜிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டேங்க் கெமிக்கல் கிளீனிங், ரியாக்டர் கெமிக்கல் கிளீனிங் சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது இந்த கம்பெனியோடைய ஆன்லைன் ரிவ்யூ வந்து பார்த்தோம். ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து யாருமே வந்து கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லிஸ்ட் கம்பெனி. அது இல்லாமல் 2005 தான் இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான ரிவ்யூஸ் இருந்துச்சு. 7 எம்ப்ளாயிஸு 3 எம்ப்ளாயிஸ் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது இந்த கம்பெனியை பற்றி. கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. மெயினாக வந்து இவங்க வந்து ஷடவுனுக்கு வந்து மேன் பவர் எடுத்துருக்காங்க. இதில் கிடச்சவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி நெக்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகி போகக்கூடியவங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கம்பெனிக்கு ரிவ்யூ பண்ணுறோம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, கத்தாரில் இருக்கக்கூடிய கம்பெனி, அது சர்வீஸ் ஓரியன்டான கம்பெனியாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கம்பெனியோட நேமு ப்ளஸ் எந்த நாடுங்கிறத டீட்டெயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம கத்தார் பண்ணிட்டு இருக்கனால கத்தாருக்குள்ளதை மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை வேறு நாடுனா அந்த நாட்டுக்கு அந்த நாடையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியை ரிவ்யூ பண்ணும்போது நான் வந்து அதையும் ஆட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது நம்மளுடைய இந்த ரிவ்யூ பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி கம்பெனி ரிவ்யூஸ் வந்து யாருமே பண்ணதில்லை. இதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய சர்வீஸு, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்டு, அப்புறம் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து என்ன ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில் மட்டும் தான் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இது போக உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.